Good morning, students. ஸோ இன்றைக்கி யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கனெடிக்ஸில் என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் அண்ட் இன்டர்னன்ஸ் ரேட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்னால் எஸ்டர்டேக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா சைக்ளோப்ரோபேன் எடுத்தோம். சைக்ளோப்ரோபேன் கன்வெர்டட் இன்டு 780 கெல்வினில் என்ன ஆகுதுன்னா ப்ரோபீன் அல்கீன் குரூப் என்னவோ மாறுது அப்படின்னா அல்கீன் குரூப்பாக சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது சேஞ்ச் ஆகிறத பார்க்கும்போது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய மெக்கானிசம்ஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம், அதை தான் மெக்கானிசம் சொல்லுவோம் டைம் வைஸ். ஸோ ஏன்னா ஒரு ரியாக்டன் வில் யூஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ரியாக்டன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 மோல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 மோல்ஸ் வந்து ப்ராடக்டாக வரும்போது ஸோ எவ்வளோ டைம் இந்த ரேட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஸோ அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரியாக்ஷன் முடிக்கிறது அப்படின்றதா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா ரேட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரேட் மீன்ஸ் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் டிவைட் பை சேஞ்ச் த டைம். ஸோ ரேட்னு சொன்னால் ஃபார்முலா என்ன சொன்னால் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், அதாவது கான்சன்ட்ரேஷன் அதனுடைய டென்சிட்டி சொல்லலாம், பவர் சொல்லலாம், ஸ்ட்ரென்த் சொல்லலாம், நார்மாலிட்டி, ஸோ மோலார், ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது அதோட டோட்டல். ஸோ அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா சொன்னோம். போத் ஆர் ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் அண்ட் போத் ஆர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். சேம் இங்கே என்ன அப்படின்னா ஒரு சைக்ளோப்ரோபேன் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளாக வந்து என்ன எடுத்துக்கிறோம் சைக்ளோப்ரோபேன். ஒரு சைக்ளோப்ரோபேன் எடுக்கும்போது டைம் என்னென்னா டியூரேஷன் டைம் பாருங்கள். ஸோ ஒரு பிரேக் இன்டர்வல் டைம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் 0 to 5 minutes. ஒரு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரியாக்டன்ட். ஸோ அப்போ ரியாக்டன்ட் இருக்கும்போது 0, தட் இஸ் இனிஷியல். 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 25, 30. அப்போ இன்டர்வல் பிரேக் டவுன் 5 minutes இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல். இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனல் அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட். இனிஷியல் அண்ட் ஃபைனல் நம்மளுக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சொல்லும் போது என்னென்னா ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ரைட். இப்போ என்னென்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொன்னால் நம்ம ஃபார்முலா சொல்லிட்டோம். சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைட் பை சேஞ்ச் த டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் சொல்லும் போது இங்கே என்ன சார் நம்ம கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் சேஞ்சுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணும், இது ஆல்ரெடி மைனஸ் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். டெல் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் என்ன எடுக்கும் சைக்ளோப்ரோபேன். டெல் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் த டைம். இந்த சேஞ்ச் டைம் என்ன எதுலன்னா டெல் டி. கிளியரா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன அப்படின்னா இப்போ த ரேட் ஓவர் த என்டையர் த 30 minutes அப்படின்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் த என்டையர் த 30 minutes பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனல். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் த ரேட் ஓவர் த 30 minutes அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் 30 minutesனால் இதுதான் பாருங்கள். 30 minutes சொல்லும் போது ரேட் ஃபைனல் ஸ்டேஜ் minus initial stage divided by del t. Del t என்ன இந்த 30, ஃபைனல் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது 30, del t தானே 30 minus 0. ஓகே. அப்போ இது என்ன சார் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா இதை T1 இனிஷியல் T1 எடுத்துனா T2, T3, T4, T5, T6, T7 எடுத்துன்னு வச்சுக்கேன். அப்போ இங்கே போடும்போது இந்த ஸ்டெப் கூட போடலாம். என்ன சார் போடலாம்? இப்போ T7 minus T1. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுடைய வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். ஸோ T7, ஸோ 30ல் 0.69 மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜுடைய வேல்யூ 2.00 டிவைட் பை T7 உடைய வேல்யூ பாருங்கள் 30. அப்போ 30 minus 0. கிளியரா? இப்போ என்ன அப்படின்னா இதுலேருந்து இதை நம்ம செப்பரேட் பண்ணணும். 0.69லேருந்து செப்பரேட் பண்ணுங்க. 2.0ல் பாருங்க 0. ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ். ரைட். ஸோ நம்ம இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைனஸ். இப்போ என்ன பண்ணுங்க பார்க்கலாம்.
ப்ளஸ் ஆகிடுமா 2.00லேருந்து மைனஸ் 0.69 லெஸ் பண்ணிப்பார் 10 1 9 3 இன்னும் இருக்கு 1.31 இப்போ 1.31 டிவைட் பை 30 ஸோ இதான் அதோட 1.31 ஸோ 1.31 டிவைட் பை 30 இருக்குது ஸோ இப்போ இதை என்ன சார் நியூமரேட்டரையும் அண்ட் டினாமினேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண முடியும் 30ஆல் 1.31 டிவைட் பண்ண முடியாது அப்போ போத் சைட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது உனக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க ரெண்டுத்தையுமே 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் 131 டிவைட் பை 131 டிவைட் பண்ணி பாருங்கள் ரெண்டு போத் சைடு டவுட் அப்படின்னா ரெண்டுமே வந்து 100ஆல் டிவைட் பண்ணிப்பாரு மல்டிபிள் பண்ணிப்பாரு ரெண்டுமே மல்டிபிள் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வரும் பாரு 131 1.31 into 100 0 0 0 மறுபடியும் அகைன் 0 0 0 1ஆல் மல்டிபிள் 1 ஸோ 1 3 1 0 0 1 3 1 131 இஸ் கரெக்ட் 131 டிவைட் பை ஸோ இதை மல்டிபிள் பண்ணிப்பார் 3000 வருமா இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம டிவைட் பண்ணணும் ரைட்டா ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்கள் உனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4 பாயிண்ட் சம்திங் ஸோ இதை வந்து எப்படி அதெல்லாம் ஸோ 30 நீ டிவைட் பண்ணாலும் சரி இல்லை 131 இப்படியே கூட நீ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம் டிவைட் பண்ணணும் இவ்வளோ 131 சார் நான் 30ஆல் டிவைட் பண்ணுறேன் சார் சரியா 30ஆல் நீ டிவைட் பண்ணிப்பாரு 3 4 சார் 30 into 40 120 ஸோ 120னா ரிமைனிங் பேலன்ஸ் 1 3லேருந்து 2 லெஸ் பண்ணால் ரிமைனிங் பேலன்ஸ் 1 0 வச்ச பாயிண்ட் வச்சுக்க அகைன் என்ன பண்ணலாம்னா 0 ஆட் பண்ணு பாயிண்ட் வச்சாவே 0 ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 0 ஆட் பண்ணும்போது மறுபடியும் பாருங்கள் 3 வர 4 வராது அப்போது 3 into 30 90 3 into 30 90 ஸோ எப்படி போட்டாலும் உனக்கு ஆன்சர் தான் கரெக்டாக வந்துடும் ஸோ உனக்கு டிவைட் பண்ண தெரியணும் அதுக்காக சொல்கிறேன் ஓகே இதை லெஸ் பண்ணால் 1.31 டிவைட் பை 30 ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் ஸோ டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் ஸோ இதுமாதிரி டிவைட் பண்ணு இப்போ 390 into 90 ஆகுதா இப்போ இதை லெஸ் பண்ணி பாருங்கள் 20 பேலன்ஸ் வருமா 0 11 11 9 போனால் 20 ஓகே அகைன் மறுபடியும் என்ன பண்ணுறோம் பாயிண்ட் இருக்குது 0 ஆட் பண்ணிக்கிறோம் எத்தனை வரும் பாருங்கள் 3 டேபிள் சொல்லி பாருங்கள் 30 இது வந்துடும் பாருங்கள் 3 4 சார் 12 3 5 சார் 15 3 6 சார் 18 6 சார் 18 ஓகே அப்போ பேலன்ஸ் ரெவன்யூ அப்போ மறுபடியும் என்ன ஆகும் 6 6 6 அப்படியே தான் போயிட்டுருக்கோம் ரைட் கிளியரா அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 4.36 ஸோ அப்போ என்ன சார் இங்கே நம்ம 30 தானே சார் எடுத்துருக்கோம் என்ன சார் வரும் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம 30ஆல் தான் டிவைட் பண்ணோம் பேலன்ஸ் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்ததுன்னா 3000 வந்தது ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 10 அப்போ 3000 சொல்லும் போது 10 பவர் மைனஸ் 2ன்றதை மென்ஷன் மோல் பர் லிட்டர் தான் மென்ஷன் பண்ணோம் மோல் பர் லிட்டர்ஸ் ஸோ அதை நமக்கு இது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுது மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் அகைன் ஃபஸ்ட் என்ன வந்தது ஆன்சர்னா 1.31 வந்தது 1.31 நம்ம என்ன பண்ணோம் 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் இங்கே 30 வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் இது மல்டிபிள் பண்ணோம் 131 ஆச்சு இது என்ன ஆச்சுன்னா 3000 ஆச்சு ஸோ 3000 வரும்போது என்ன ஆகும்னா 30ஆல் தான் டிவைட் பண்ணோம் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 131 டிவைட் பை 30 into 10 ஸ்கொயர் 100 வந்து நம்ம இது மாதிரி எழுதுகிறோம் அப்போ இது ஆன்சர் டிவைட் பண்ணும்போது 30ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும் 4.36 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஸோ இது எப்படி எதுனா மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 4.36 into 10 minus 2 கிளியரா
ரைட். ஸோ அந்த 10 பவர் -2 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் என்ன பண்ணேன் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு வருது. கிளியரா? இது ஒரு ஸ்டேஜ். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த இதுலேருந்து என்னன்னா 30 மினிட்ஸ் ரியாக்ஷன் எடுத்து நம்ம ஒரு கான்சன்ட்ரேட் ரியாக்ஷன் என்ன எடுத்தோம்னா சைக்ளோப்ரோபேன் எடுத்தோம். ஆனால் இதனுடைய ஆவரேஜ் என்ன இருக்குன்னா 4.36 × 10 பவர் தான் வந்து என்ன இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள் இதோட வேல்யூஸ் பாரு 4.36 போது ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, குறையுது. ஏன் குறையுது அப்படின்னா லேட்டஸ்ட் இன்னொரு ஆவரேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜ் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். லேட்டஸ்ட் ஸ்டேஜ் என்ன சார் அப்படின்னா ஷார்ட் பீரியட், அதாவது இந்த ஸ்டேஜ் இது இனிஷியல் ஸ்டேஜ். லேட்டஸ்ட் ஸ்டேஜ்னா அடுத்து இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜை நம்ம பார்க்குறது தான் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ மறுபடியும் இதை ரேஸ் பண்ணிடுறேன். அதே தான் ஃபார்முலா சேம். இப்போ ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தான் ஃபார்முலா. ஸோ ரைட், இப்போ ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ன்றது நம்மளுக்கு என்ன லேட்டஸ்ட் ஸ்டேஜ் 2 பீரியட் எடுத்துக்கிறோம். இது வந்து 1.40 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ 1.40 ஃபஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்னா 2 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த 1.40 நம்ம எடுத்துக்கிறோம். இது ஃபைனல் ஸ்டேஜ் எடுத்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து 2.0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா -1.40 மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா 2.00 இருக்குது டிவைட் பை இதனுடைய டைம் என்ன இருக்கு பாரு T3. சரியா? ஸோ T3 மைனஸ் T1. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 2.0லேருந்து 1.0 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு 0.6 வரும். கரெக்ட்? 2.0லேருந்து ஏன்னா இந்த மைனஸ்லாம் மல்டிபிள் பண்ணி இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2.0லேருந்து 1.40 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.6 கிடைக்கும். 0 0 10 6 0.6 இருக்கும். 0.6. ஓகேவா? T3 வேல்யூ என்ன இருக்கும் 10லேருந்து T1. அப்போ என்ன இருக்குன்னா 10 தான் இருக்கும். இப்போ நம்ம 10ஆல் 0.6 வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் என்ன பண்ணலாம் 10ஆல் வந்து நீ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10ஆல் நீ மல்டிபிள் பண்ணால் உனக்கு 10ஆல் மல்டிபிள் என்ன வரும் பாருங்கள் 0.6 × 10 டிவைட் பை 10 × 10. ஓகேவா? இப்போ இது 6 இருக்கும் போது 0.6 × 10 6 இது 100. ஸோ இது எப்படி என்னன்னா 6 × 10 பவர் -12. ஓகேவா? கிளியரா? ஸோ ஏன் சார் இது நம்ம எல்லாமே அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? 1 லிட்டரில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு என்ன எழுதலாம்னா மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட்ஸ் இன்வெர்ஸ். மினிட்ஸ்னால் டைம்ஸ் வந்து மினிட்ஸ் இன்வெர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதோட யூனிட் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய ஃபஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம்ல இந்த ஸ்டேஜை பார்த்தோம். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்டர் ஸ்டேஜ். அப்போ அதே போல் என்ன ஸ்டேஜ் சார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைனல் ஸ்டேஜ், இது ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து இது ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்துப்போம், இது ஒரு ஸ்டெப் எடுத்துப்போம். அகைன் இதே சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேஸ் பாருங்கள். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ். சரியா? ஃபைனல் ஸ்டேஜில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு 0.69 மைனஸ். ஸோ நான் இந்த 2 ஷார்ட் ஸ்டேஜ் எடுத்துருக்கேன். செகண்ட் என்ன எடுக்குன்னா இனிஷியல் இதில் இருக்கிற இனிஷியல் ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா -0.98. ஸோ கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ஸோ இதோட வேல்யூ என்ன T2 வேல்யூ என்ன T1 2 3 4 5 T5 மைனஸ் T7. அப்போ T7 மைனஸ் T5. அப்போ இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா 20 மைனஸ் 30. ஸோ 20லேருந்து -30 லெஸ் பண்ணுறோம். இதோட வேல்யூ 0.69லேருந்து 98 வந்து லெஸ் பண்ணு. ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு என்ன சார் வேல்யூ வருதுன்னா 0.29 லெஸ் பண்ணி பாருங்கள். சரிதா? போர்டு ரைட். 0.98 0.69 18ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 9 இங்கே 8 இருக்கும் 2 0. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 0.29. ஸோ இதோட வேல்யூ பாரு 0.29 டிவைட் பை 10. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நமக்கு என்ன 30 மாற்றி போட்டுருக்கோம். 30 மைனஸ் 20 பிஸ்னஸ் பண்ணால் இருக்கும். அப்போ இதை வந்து எப்படி சார் இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் என்ன பண்ணலாம் முழு நம்பர் ஆகுது ஃபுல்லாக ப்ளஸ் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2.9 × 10 பவர் -2. ஸோ
ஸோ ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணேன் போத் சைட் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். நான் டிவைட் பண்ண முடியாது 100ஆல் மல்டிபிள் பண்ணேன். இப்போ 2.9 இன்ட்டு 2.9 தான் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 1000 ஆகிடும். 10 இன்ட்டு 100 1000 ஆகுது. அப்போ இது எப்படி எழுதலைன்னா ஸோ இது நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 பவர் -2 எழுதலாம். 10 பவர் -2 தான். 10 பவர் 2ன்னும் போது ஆப்போசிட்டில் இருக்கும். 10 பவர் நியூமினேட்டர்லேருந்து மேலே போகும்போது என்ன ஆகும்னா 10 பவர் -2 மாறிடும். புரியுதா பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்னென்னா 10ஆலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 100 வேணால் 10ஆலே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நியூமினேட்டரும் டினாமினேட்டரும் 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2.9 வருது. இங்கே என்ன 10 10s are 100 வரும். ஸோ 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ இது எப்படி எழுதலாம் 2.9 போர்டு தெரியுதா ரைட் 2.9 இன்ட்டு 10 பவர் -2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட் இன்வெர்ஸ் அப்படின்றத அது யூனிட்டாக மென்ஷன் பண்ணணும். கிளியரா? இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 கால்குலேஷன் பாருங்கள். இந்த கால்குலேஷன் வேல்யூவும் பாரு, அது முன்னாடி ஒரு கால்குலேஷன் போட்டோமா 3 கால்குலேஷன் வேல்யூ போட்டோம். இந்த இதுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இந்த டைம் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா சரியா, அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஆவரேஜ் ரியாக்ஷன் ஸோ வந்து கால்குலேட் பண்ணும்போது ரேட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, ரேட்டை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல. கிளியரா? ஒரு ஆவரேஜ் ரியாக்ஷன் வச்சு நம்ம ரேட் என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரான். அது அந்த கால்குலேஷன்லேருந்து இந்த 3 கால்குலேஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டோம், அது 4.36 வந்தது. செகண்ட் கால்குலேஷன் போடும்போது என்னென்னா 6 இன்ட்டு 10 பவர் -2 வந்தது. ஸோ தேர்ட் ஒரு கால்குலேஷன் போடும்போது 2.9, அதாவது இனிஷியல் டு ஃபைனல் ஒன்று போட்டோம். செகண்ட் போடும்போது என்னென்னா செகண்ட் ஷார்ட் இதை போட்டோம். தேர்ட் வந்து இந்த ஷார்ட்லேருந்து இந்த ஷார்ட் போட்டோம். அப்போ 3 கால்குலேஷன் நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணி போடும்போது சரியா, இதில் ரேட்டை வந்து ஆவரேஜ் ரியாக்ஷன் வச்சு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது தாண்டி இது பண்ண முடியல. அப்போ ஆவரேஜை வந்து கால்குலேட் பண்ண முடியல. ரேட்டை வச்சு ஆவரேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ என்ன சார் இதை பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இதை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னல, அந்த இன்க்ரீஸ் ஆகிற அந்த இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெண்டன்ஸ் ரேட். தட் இஸ் 2 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்க. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஒரு தட் இஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் டூரிங் என்ன ஆகுது, இன்ஸ்டன்ட் டூரிங் த ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஒரு செகண்ட் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இன்டெண்டன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்டெண்டன்ஸ் ரேட்டுன்னு சொன்னால் இதுதான். அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டூரிங்கில் வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்டில் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான். அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில் வந்து ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட் பார்த்தோம்ல, இந்த ரெண்டுமே ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட். இதுவும் சரி 6 இதனுடைய வேல்யூவும் இதுவே ரெண்டுமே வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட் தான். ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டெண்டன்ஸ் ரேட் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் பண்ணும்போது டெல்டி ஈக்குவல் டு 0 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நம்ம எடுத்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா சைக்ளோப்ரோபேன். அப்போ சைக்ளோப்ரோபேனை வந்து கால்குலேட் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் சொல்லும் போது சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் சொல்லும் போது எதை சார் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக வந்து சேஞ்ச் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் சொன்னால் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சைக்ளோப்ரோபேன் தான் யூஸ் பண்ணுறோம். ரியாக்டண்ட்டை யூஸ் பண்ணுறது சைக்ளோப்ரோபேன். அப்போ -del சைக்ளோப்ரோபேன் /deltன்றதை நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். -del சைக்ளோப்ரோபேன் /deltன்றதை நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த இது -del சைக்ளோப்ரோபேன் /deltன்றதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். கிளியரா? இப்போ இதுதான் வந்து எப்படி எழுதலாம்னா இதை வந்து ஈக்குவல் டு எது ஈக்குவலாக இருக்குன்னா -d cyclopropane divided by dt. கிளியரா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பிளாட் ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட் வந்து எது சார் இருக்குது அப்படின்னா ஒரு டேஞ்சன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டேஞ்சனுடைய ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா y2 - y1 / x2 - x1 அப்படின்றத ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ அந்த ஸ்லோப் போகும்போது என்னென்னா இது உங்களுக்கு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு இனிஷியல் வேல்யூ எதை சார் பேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்லோப்பில் அப்படின்னு சொன்னால் ஒரு ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது சரியா, அதாவது ஒரு இன்டர்னஸ் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்குது. அப்போ மூமெண்ட் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய ரியாக்ஷன் வந்து என்னோட டைம் டியூரேஷன் மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு ரியாக்ஷன் சைக்ளோப்ரோபேன்
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இனிஷியல் வேல்யூ 0 இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ மூமெண்ட் ஆஃப் மிக்சிங் இந்த ரியாக்டன் T = 0 நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல. இப்போ T = 0 கால்குலேட் பண்ணி அதனுடைய ஸ்லோப் போடுற அந்த டேஞ்சன்ட் வேல்யூ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியல் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் அப்போ அது மாதிரி இருக்கும்போது அப்போ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது 5 மோல்ஸ் இருக்கலாம், இல்லை 0.5 மோல்ஸ் இருக்கலாம், இல்லை 2 மோல்ஸ் இருக்கலாம், இல்லை 0.5 ml மோல்ஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரி அனாலிசிஸில் இப்போ பார்ப்போம். சரியா? உங்களுக்கு 5 வால்யூமெட்ரி இருக்குது 12th ஸ்டாண்டர்டில். அப்போ அந்த 5 வால்யூமெட்ரி பார்க்கும்போது அதோட நார்மாலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கும் அந்த மொலாரிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ அப்போ அதை பார்க்கும்போது லெட்டஸ் கன்சிடர் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுமாதிரி இன்டர்னன்ஸ் ரேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏதாவது பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம்ல. அப்போ அந்த இன்டர்னன்ஸ் ரேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 2 மோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1 மோல் அண்ட் 0.5 மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல் வேல்யூ உங்களுக்கு கிராஃப் போட்டிருக்காங்க பாரு. ஸோ ஈஸியாக நீ இது கிராஃப் வந்து ட்ரை பண்ணிப்பார். ஸோ ஒன்றுமே இல்லை சார், என்ன வேல்யூ சார், இந்த வேல்யூ வச்சு இதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்க, டைம் வந்து எக்ஸ்னு எடுத்துக்க. சரி, இதை வந்து பார்த்தாங்க சைக்ளோப்ரோபேன், இதை வந்து ஒயில் எடுத்துக்க. இப்போ 0க்கு நேராக 2.0 மார்க் பண்ணு, 5க்கு நேராக 1.67, 10க்கு நேராக 1.0, 15 நேராக 1.17, 20க்கு நேராக 0.98, 25க்கு நேராக 0.82, 30க்கு நேராக 0.69. ஸோ வேல்யூ வந்து ஸ்டெப் பை டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. அப்போ இது கிராஃபிக்கல் வேல்யூ போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கிடைக்கும். இந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து ஈஸியாக வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இதை வந்து டைம் எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியல் 0, 5, 10, 15, 20 போடும்போது இந்த ஸ்லோப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து உனக்கு வரும். ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுக்கும் 0 இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டுபிடிக்கும், ஸ்லோப் கண்டுபிடிக்கும். ஸ்லோப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீ கால்குலேட் பண்ண அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் வேல்யூ ஈஸியாக போடலாம். ஸோ எக்ஸ் ஆக்சில் டைம் எடுத்துக்க. ஸோ ஒய் ஆக்சில் என்ன பண்ணால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபேன் எடுத்தால் உங்களுக்கு சரிடும். ஒய் ஆக்சில் சைக்ளோப்ரோபேன் எடுத்துக்க, எக்ஸ் ஆக்சில் டைம் எடுத்து நீ கால்குலேட் போடலாம். ஸோ இப்படி போடும்போது இப்போ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் சொன்னல, என்ன சார் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் சொன்னால் 2 மோல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன், 1 மோல்ஸ் 2, அப்புறம் 0.5 மோலார். ஸோ மோல்ஸ் வந்து 2 மோலார். ஸோ அதோட மொலாலிட்டி, ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இருக்குது ப்ளஸ் டிவைடட் பை த சால்வெண்ட், த வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், த நம்பர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் நார்மாலிட்டினா என்ன, மொலாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டினா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் 8th லெசனில் பார்த்துருக்கோம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ ஒரு தடவை அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் ஒரு தடவை எடுத்து பார்த்துருங்க. ஸோ நார்மாலிட்டினா என்ன, மொலாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்ன, ஃபார்மாலிட்டினா என்ன. ஸோ அதுக்கு நான் டெஃபினிஷன் எடுத்து பாரு. ஸோ அதை பார்த்து அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ 2 மொலாலிட்டி 2 மோல்ஸ் ஆஃப் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை தான் சொல்கிறேன் ஆல்ரெடி. அப்போ 2m 1m 0.5m அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் பவர், அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு சைக்ளோப்ரோபேனுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்தது அப்படின்னு 6 எப்படி வந்தது சொன்னோம்ல, 6.92 எப்படி வந்தது, 1.3 எப்படி வந்ததுன்னு. அப்போ இந்த வேல்யூலாம் எதாவது சார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குன்னா ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்போ ரேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ரேட்டுக்கான ஃபார்முலா என்ன, மைனஸ் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைட் பை சேஞ்ச் த டைம். அப்போ சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சொல்லும் போது இதோட வேல்யூ என்னன்னா, இது என்ன காம்பவுண்ட் எடுத்துன்னா சைக்ளோப்ரோபேன். இப்போ சைக்ளோப்ரோபேன் எடுக்கும்போது அதனுடைய நார்மாலிட்டி, அதாவது உன்னுடைய நம்பர் ஆஃப் மோலாரிட்டி, அதனுடைய பவர் என்னவா இருக்குது. சரியா? அப்போ அது சைக்ளோப்ரோபேனுடைய பவருடைய 2 மோல்ஸ் எடுக்கிறோம். இன்னும் சைக்ளோப்ரோபேனுடைய பவர் என்ன இருக்குன்னா 1 மோல்ஸ் 1 மோலாரிட்டி மோலில் எடுக்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மோலாரில் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் மூணுத்துக்குமே ஸ்ட்ரென்த் வந்து வேறு வேறு, டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன், அப்போ டிஃப்ரெண்ட் பவர். இப்போ நம்ம சொல்லல ஆசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆசிட், டைலிட் ஆசிட் சொல்கிறோம்ல, அதே போல் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் அதோட பவர். அப்போ 2 உடைய ஸ்ட்ரென்த்து கால்குலேட் ரேட் என்னவா இருக்குது அப்படின்னா 6.92. ஸோ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் காலை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சீரியல் நம்பர் 1 2 3 சீரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குது, சரியா, அதனுடைய சைக்ளோப்ரோபனுடைய ஸ்ட்ரென்த் பவருங்க. சைக்ளோப்ரோபேன் நம்ம எடுத்தது என்னது, சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபனுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குது அப்படின்னு எழுத போகிறோம். சைக்ளோப்ரோபனுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, சைக்ளோப்ரோபன் ஸ்ட்ரென்த் 2 1.5. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். 2ன்றது ஒரு கான்சன்ட்ரேஷன், 1 ஒரு கான்சன்ட்ரேஷன், 0.5 ஒரு கான்சன்ட்ரேஷன். அப்போது அந்த சொல்யூஷன் இந்த எடுக்கிற சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் வந்து 2 நான் எடுத்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ எம்எல்ல நம்ம 1 லிட்டரில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இதை வந்து 1 நார்மாலிட்டி இல்லை 1 மோலாரிட்டி கொடுக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து லிட்டரில் கால்குலேட் பண்ணும்போது தெரியும். 0.5. ஸோ இதெல்லாம் நம்ம வால்யூமெட்ரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிக்கலாக செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ இந்த ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவில் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைட் பை த சேஞ்ச் த டைம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா போடும்போது என்ன பண்ணோம், ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் டிவைட் பை த ஃபைனல் ஸ்டேஜில் என்ன டைம் எடுத்தோமோ அதுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜ் என்ன டைம் இருக்கோ அதை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். அப்போ இந்த மாதிரி வந்து வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இது என்ன எழுதணும் அப்படின்னா ரேட். ஸோ ரேட்டு அப்படின்னு சொன்னால் ரேட்டுக்கு தான் ஃபார்முலா அதை எழுதியிருக்கோம். இதுக்கு யூனிட் என்ன எழுதலைன்னா ரேட்டுக்கு ஸோ 1 லிட்டர் தான் நம்ம மோல் எவ்வளோ லிட்டரு 1 லிட்டர், சரியா. அப்புறம் என்ன டைம் யூஸ் பண்ணதுல மினிட்ஸ் இன்வெர்ஸ். ஸோ இதுதான் வந்து இதனுடைய யூனிட்டு அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ 2க்கு என்ன வருது அப்படின்னா ஸோ 6.93 அவங்க கொடுத்துருக்காங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க 6.93 × 10⁻⁻². 92 தான். ஸோ 928 வரும். ஸோ அதனால் அவங்க 93 மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா இதனுடைய 2 மோலாரிட்டி இதுக்கு என்ன வருதுன்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் 1 சைக்ளோப்ரோபனுடைய கான்சன்ட்ரேஷன் 1 இருந்ததுன்னா 3.46 × 10⁻². ஸோ அது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.5 அப்படின்னா 1.73 × 10⁻². ஸோ இது எல்லாமே எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன், கிளியரா. ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ என்ன சார் வேல்யூ அப்படின்னா ஒரு ஃபைனல்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதுமானது. the change the concentration of the reactant divided by change the time. சரியா, அந்த மைனஸ்ன்றது அது எப்படி வந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ரியாக்டன் will use ப்ராடக்ட் வரும்போது ஒரு ரியாக்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஆனால் ரியாக்டனோட டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்டாக்கியோமெட்ரி வேல்யூஸ் வந்து 10 அப்படின்னா ப்ராடக்ட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 0வாக தான் இருக்கும். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 மோல்ஸாக இருக்கும். இங்கே என்ன மோல்ஸ் இருக்கும் அப்படின்னா 8ஆக இருக்கும். அப்போது ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ப்ராடக்ட்டில் 2 - 8. இப்போ 2 - 8ன்னும் போது பிக்கஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா -8க்கு பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் மைனஸ். அப்போ என்ன சார் எழுதுறாங்கன்னா -ΔT -ΔA சாரி -ΔA/ΔT நம்ம எழுதணும். அப்போ -ΔAனா ஸோ இந்த மாதிரி எழுதிருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே -del கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைட் பை ΔTன்றதை நம்ம எழுதிருப்போம். அப்போ இந்த எழுதும்போது தான் என்ன பண்ணோம் அப்படின்னா A2 - A1 டிவைட் பை ΔT. அப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ வரும்போது நம்மளுக்கு என்ன மைனஸ் சிம்பிள் வேல்யூ வரும், கரெக்டா. இப்போ -8ன்னு வச்சுக்கேன். இப்போ இங்கே இருக்குது 2 - 8 டிவைட் பை ΔTன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த வேல்யூ என்ன வரும் 8 -6. அப்போ இந்த சிம்பிளை தான் நம்ம சொல்கிறோம். நெகட்டிவ் வேல்யூ ஏன் வந்து அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் ரிமெம்பர் பண்ணுறேன், ஓகேவா, ரைட். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுக்கும்போது வேல்யூஸ் வந்து எப்படி வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் வேல்யூ டேபிளில் நமக்கு போட தெரியணும். அப்போது போட தெரியணும்னா எதை சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இவ்வளோ தான். என்ன யூஸ் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா ரேட்டுன்னா என்ன, இப்போ மைனஸ் சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், ஓகேவா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அது சிம்பிள் வந்து கண்டிப்பாக போடணும், ஓகேவா. டிவைட் பை சேஞ்ச் த டைம். அப்போ என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, என்ன ரியாக்டன்ட் கொடுக்குறோம், ரியாக்டன்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ரியாக்டன்ட் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். கிளியரா, இதில் எதனா டவுட் இருக்கா? ஸோ இன்றைக்கி இந்த பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேட்னா என்ன, ஆவரேஜ் ரேட்டில் வந்து ஏன் இதை கால்குலேட் பண்ண முடியலன்றதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்டர்னஸ் ரேட், அது 2 மார்க் கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் வந்து நம்ம இன்டர்னஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இனிஷியல் ரேட் அப்படின்னா என்ன, இனிஷியல் ரேட் வந்து கிராஃபிக் வேல்யூஸ் t = 0 இருக்கும்போது டேஞ்சன்ட் ஸ்லோப் வேல்யூஸ் ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணும்போது
அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து உருவாகக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட், சரியா? ஸோ அதுதான் வந்து இன்டெண்டன்ஸ், அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து. ஸோ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா வரைகிறோம், அந்த ரேட் ஆஃப் த கால்குலேஷன், அந்த மூமெண்ட். ஒரு ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ரியாக்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதன் வேல்யூ வந்து 0. ரியாக்டன் ஸ்டார்ட் பண்ணி ரியாக்ஷனாக ஃபாலோ ஆகும்போது அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்குது, மூமெண்ட். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து டேஞ்சன் வச்சு ட்ரா பண்ணும்போது அது ஃபாலோ பண்ணுற அந்த கால்குலேஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியல் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியரா? ரைட். ஸோ இதே போல் தான் நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் பாருங்கள், இது உங்களுடைய புக்லேயும் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிப்பாரு. ஸோ இது சொன்னது தான் இருக்கும். ஸோ சிம்பிள், இந்த டாபிக் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஷார்ட் பீரியடில், அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஒரு 0லேருந்து 10 ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்கேன், 30லேருந்து முன்னாடி வந்து 20 வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஃபர் வந்து ஷார்ட் பீரியட் 2 வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணி 2 வேல்யூவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதை தாண்டி பண்ண முடியல. அப்போ ஆவரேஜ் ரேட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல. ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய ரேட்டும் லாஸ்ட் ஸ்டேஜ் முன்னாடி ரேட்டும் கால்குலேட் பண்ணால் ஈக்குவலாக இருந்தால் தான் தட் இஸ் ஆவரேஜ் ஏஜாக கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து வேறு வேறு இருந்தால் டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, கால்குலேட் பண்ண முடியலன்றது தான் இதோட இது. ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை நீங்கள் படிச்சிருங்க, டவுட்ஸ் அப்படின்னா கேளு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.